வைட்டென்ஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சமுத்திரக்கனி அவர்களுடைய நடிப்பில் வெளியே வர போகிற படம் தாங்க யாவரும் வல்லவரே. இந்த படத்தில் ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் வந்து ஒரு கிராமத்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருங்க அவருடைய மனைவி கூட. ஸோ இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இவரோட அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை தெரிஞ்சவரோ ஆர்மியில் ஒரு போரில் இறந்துடுறாருங்க. அதனால் இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு முழுக்கவும் தெரிய வருது. தமிழ்நாட்டை சேர்ந்த இவர் வந்து தன் நாட்டுக்காகவே உயிரை விட்டுட்டார். அதனால் முதலமைச்சர் வந்து இவர் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். அந்தமாரி வந்து தமிழ்நாட்டுக்கே தெரிகிற மாதிரியான விஷயத்த இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் வந்து இந்த பெருமைக்குரிய இவன் வந்து என்னோட இனத்தை சேர்ந்தவன், என்னோட ஜாதியை சேர்ந்தவன், என்னோட மதத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு வர்றதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கான கலவரத்தில் சில பேர் வந்து நம்ம சமுத்திரக்கனி அவர்களே போட்டு தள்ளியும் முயற்சி செய்கிறாங்க. ஸோ விஷயங்கள் இப்படி போயிட்டு இருந்துக்கும் போது அந்த இராணுவ வீரரோட மனைவி வந்து சொல்கிறாங்க, என்னோட கணவரோட உடலை வச்சு இந்த மாதிரி ஜாதி அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கெஞ்சி அழுது கேட்குறாங்க. ஏன்னா அங்கே இருக்க நிறைய பேர் அதுதான் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இறந்துட்டா எல்லாரும் மௌன அஞ்சலி இல்லை கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு வருவாங்க, நியாயம். ஆனால் அந்த இடத்துலையே அடிச்சுக்கிட்டு சாவுற அளவுக்கு விஷயங்கள் நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஒரு இறந்த வீட்டில் பண்ணுற காரியமாடா இது, அடிச்சுக்கிட்டு சாவுறீங்களேடான்ற மாதிரி தான் இருந்து. ஸோ ஒரு போரே இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா கலவரம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் தான் இது நடுவில் போது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்து முக்கியமாக பாருங்கள், ரத்தம் சொட்ட கோணிப்பையில் வந்து ஏதோ ஒன்று வச்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாரையோடைய தலையை ஒன்று வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஒரு வேளை நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஆள் பார்த்தீங்கன்னா, நீ யாரை வேணால் கூப்பிட்டு போ, எத்தனை பேர் வேணால் கூப்பிட்டு போ, ஆனால் அவனை நீங்கள் கொண்டுட்டு தான் வரணும் அப்படின்னு வந்து சும்மா கொலவெறியோடு சொல்கிறாரு. அதுவும் ஃபுல் போதையில். அப்போ நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் கொல்ல பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சமுத்திரக்கனியை கொல்லுறதுக்கு தான் இத்தனை பேரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. அப்படி நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் இது மட்டும் இல்லாமல் செய்த விஷயங்கள் என்னென்ன, நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு ஊரே துணையாக இருக்குது. நம்ம சமுத்திரக்கனி அவர்களே சொல்லியிருப்பார். ஸோ எதனால் இந்த விஷயத்தை நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு, நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் நல்லவன் அப்படின்ற ஊரே சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் வந்து ஊரில் நல்லவனாக இருந்துகிட்ருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்குது. அதாவது என்னென்னா, நம்ம சமுத்திரக்கனி அவர்களும் அவங்களுடைய மனைவியும் வந்து கோயில் திருவிழாவுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடமே பார்க்க அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதனால் வந்து போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு பாதுகாப்பாக முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஒருவேளை நம்ம சமுத்திரக்கனியை கொல்லத்துக்கு முயற்சி பண்ணுறது போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் பாதுகாப்போடு நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் வந்து இருக்காரு. இருந்தாலும் நம்ம சமுத்திரக்கனி அவர்களை போட வர்ற நேரத்தில் போலீஸ்காரை போட வர்றவரும் ஒருத்தன். ஸோ அவனை தடுத்து நம்ம போலீஸ்காரையே பறக்க வர்றாரு நம்ம சமுத்திரக்கனி. என்ன மாசுங்க, அப்பாவையும் நினச்சா அவரோட ஒரு புஷிக்கே போலீஸ் பறந்து போய் பக்கத்தில் உயிரா அப்படி அந்த அளவுக்கு நல்லவராக இருக்கார். சரி ஏதோ ஒன்று. எப்படி ஒரு பலசாலியான நம்ம நல்லவர் சமுத்திரக்கனி அவர்கள் வந்து போலீஸ் பாதுகாப்பில் பத்திரமா இருக்கார். எனக்கு தெரிஞ்ச அவர் தம்பி தான் இராணுவத்தில் இறந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்ற அளவில், ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் கும்பிட்டு போகிற இதுலேயே தெரியுது. ஸோ ரிலேட்டிவாக இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கலவரத்தோடு ஆரம்பித்து எந்த மாதிரி போகுது, அந்த இராணுவ வீரரோட உடல் வரத்துக்குள்ளே அந்த ஊரே ரெண்டாயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி நடக்குதுங்க. ஆனால் இதில் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் என்னென்னா, நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கே கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டிட்டாங்க. ஏன்டா இவ்வளோ கலவரம் நடந்தோம், நம்ம சமுத்திரக்கனி அவர்களையே கொண்டுட்டீங்களடா அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம சமுத்திரக்கனி அவர்களுடைய இந்த கண்ணீர் அஞ்சலின்ற அந்த போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சுருக்காங்க. அதையும் ஒருத்தன் கொலவெறியோட கத்தி எடுத்து சொருவுறான். எப்பா நம்ம கண்ணீர் அஞ்சலி ஒட்டிட்டாங்களா நம்ம சமுத்திரக்கனி அவர்களுக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் இஸ் கான், அவ்வளோதான், போச்சு. சரி, ஊர் கலவரத்தில் 4 பேர் போகிறது சம்பவம் இல்லை, சரித்திரம். ஸோ அந்த மாதிரி நம்ம சரித்திரத்தில் இடம் பிடிச்சாருன்னு நினைக்கிறோம் நம்ம சமுத்திரக்கனி. என்ன இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தனா இதே மாதிரி தொடர்ந்து நிறைய படங்களோட ட்ரெய்லர் ரிவ்யூ, ட்ரீசர் ரிவ்யூன்னு நிறைய போட்டு அவங்க எல்லாருமே என்டர்டைன்மெண்ட்டோட வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.